மச்சி, குடும்பத்துல குழப்பம் உண்டாயி கேள்விப்பட்டிருக்கேன். இதுல ஒரு குடும்பமே குழப்பமா இருக்கு. என்னத்த டார்க் சீரீஸோ? முக்கிய செய்திகள். இறுதி ஆண்டு தேர்வுகள் தவிர பிற தேர்வுகள் விலக்கு. இறுதி ஆண்டு தேர்வுகள் தவிர முதலாம், இரண்டாம், மூன்றாம் ஆண்டு மற்றும் அரியர் தேர்வுகள் ரத்து. அது மட்டுமின்றி தேர்ச்சி என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஏய், ஏன் இப்படி இருக்க? வா வா சொல்றல, வாடி. என்னடி உனக்கு? என்னடி பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி இருக்க? சியர் அப். அதான் நம்ம அரியர் பாஸ் பண்ணிட்டோமே. நெட்ஃபிளிக்ஸ்ல மணி ஹெய்ஸ்டும் பீக்கி பிளைண்டர்ஸும் பார்த்தியே, எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. அது என் அரியர் ஃபீஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணதுதான். உன் அரியர் ஃபீஸ்ல நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனா? சரி விடு, உன் அரியர் ஃபீ தானே போச்சு. என் அரியர் ஃபீ கட்டி நான் தான் பாஸ் பண்ணிட்டேனே. என் அரியரை நான் எப்படி கிளியர் பண்ணணும், அதே மாதிரி உன் அரியரை நம்ம 2 பேரும் சேர்ந்து கிளியர் பண்றோம். இது உன் மேல சத்தியம்டி. அடுத்த மாசம் சூரரை போற்று எதுல ரிலீஸ் ஆகுது? பிரைம்ல. வணக்கம் மக்களே, இது உங்கள் அராத்தி செய்திகள். இங்க என்ன ஒரு சந்தோஷமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அரியர் மாணவர்களுக்கான ஒரு அரிய பரிசு, அதாவது அரியர் எக்ஸாம் எழுதாமலே பாஸ் பண்ண மொமெண்ட் தான் இது. அதுக்கான கொண்டாட்டம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு வேற லெவல்ல. எல்லாரும் பயங்கர ஜாலியா இருக்காங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னா என்னை இடிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த கொண்டாட்டம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆமா கேக்குதா? பட்டாசு பயங்கரமா கொளுத்திருக்காங்க. நான் பேசுறது கூட உங்களுக்கு கேட்காது. பட்டாசு சத்தம் அப்படி இருக்கு. வெடியெல்லாம் தெருக்கி விட்டுருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா கிட்ட போய் பார்க்கணும். சோ ஃபாலோ மீ. டாப்பர்ஸ்க்கு அல்வாடா, லாஸ்ட் பெஞ்ச் போட்டடா, யுனிவர்சிட்டிகள் அட்டு தந்த சாமிடா, எடப்பாடி ஐயாடா, என்னைக்குமே மாசுடா, எட்டத்துக்கோ எங்க பழனிசாமிடா, அறியறத்துக்கோ இவர் இபிஎஸ் சாமி, ஆல் கிளியர் போட்டோம் இவர் எங்களோட சாமி, ஆல் பாஸ் எக்ஸாம் ப்ரோஸ் டென்த் கூட இப்ப பாஸ். டாப்பர்ஸ்க்கு அல்வாடா, லாஸ்ட் பெஞ்ச் போட்டடா, யுனிவர்சிட்டிகள் அட்டு தந்த சாமிடா, எடப்பாடி ஐயாடா, என்னைக்குமே மாசுடா, எட்டத்துக்கோ எங்க பழனிசாமிடா. யோ, என்னையா இப்படி எல்லாம் பாடுறாங்க? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம். சோ இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர உற்சாகமா இருக்கு. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அண்ட் முக்கியமா இங்க ஒரு குழு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி. 3 சாமி 4 சாமி எடப்பாடி பழனிசாமில. இதுலயே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நிரந்தர சிஎம் நம்ம ஐயா தான் அப்படி சொல்லிட்டு. சிஎம்மா பிஎம்ஏ இல்ல ட்ரம்புக்கே எங்க ஆள காம்படிஷனே. இதுக்கு மேல ஆஸ்கர் அவார்ட் குறா ட்ரம்பே. சோ இந்த அளவுக்கு நம்ம மாணவர்கள்லாம் வந்து பெரும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க. சோ நம்ம ஐயாவுக்கு வந்து நன்றிகளை தெரிவித்து எல்லா மாணவர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, இதே மாதிரியே நிறைய அரியர் மாணவர்கள் எல்லா வீட்லயும் இருக்காங்க. சோ அவங்களுடைய மகிழ்ச்சியும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அராத்தி செய்திகள். நன்றி. கட் பண்றோம். தேர்ட் இயர்ல படிச்ச டிஓசி மறக்கிற மாதிரி இருக்கு. புக் எடுத்து படிப்போம். படிக்க ஆரம்பிப்போம். என்ன ஏதோ சத்தம்? பூர்ணிமா, விஷயம் தெரியுமா? நான் அரியர் கிளியர் பண்ணிட்டேன். என்னுடைய எத்தனை வருஷம் கனவு. நான் கும்பிட்டது எந்த சாமிக்கு கேட்டுச்சோ தெரியல, எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு கேட்டுருச்சு. நீ கத்து கொடுத்ததெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. ஆனா இந்த வெற்றி எடப்பாடி பழனிசாமி ஐயாவையே சாரும். நீங்கெல்லாம் இந்த மாதிரி யாராவது பிச்சை போட்டு பாஸ் ஆனாதான் உண்டு. கங்க்ராட்ஸ். ஏதோ கருகுன வாடை அடிக்குது. கிச்சன்ல ஏதோ தீயுதுன்னு நினைக்கிறேன். நீ போய் அதை பாரு, நான் போய் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா ஜாலி. நான் பாத்துக்கிறேன். ஓ சாமி ஐயா,
வீட்ல லாக்டவுன்ல பால் என்ன கணக்கு பண்ணனும்னே 500 தெரியல. ஒன்னு ஃபோன் இதுல நோண்டிட்டு தண்ணி இருக்கு, கணக்கு இன்னொரு 1000 வெட்டியா என்ன பண்ணிட்டு இருக்குன்னே தெரியல. அப்பனா அந்த பொண்ணு ஏதாவது புத்தி சொல்லுதா? அதுவும் தண்டகர்மமா இருக்கு. சீ, இது முதல்ல இவளை டைவர்ஸ் பண்ணு. முக்கிய செய்திகள். இறுதியாண்டு தேர்வுகள் தவிர பிற தேர்வுகள் விலக்கு. இறுதியாண்டு தேர்வுகள் தவிர முதலாம், இரண்டாம், மூன்றாம் ஆண்டு மற்றும் அரியர் தேர்வுகள் ரத்து. அது மட்டுமின்றி அரியர் மாணவர்கள் எத்தனை ஆண்டுக்கு முன்பு அரியர் வைத்திருந்தாலும் அனைத்து அரியர் மாணவர்களுக்கும் தேர்ச்சி என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அப்பா, நம்ம பாஸ் ஆயிட்டோம். நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் பாஸ் ஆயிட்டேன். அது ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணும்போது 4 அரியர் இருந்தது. அது இப்போதான் கிளியர் ஆச்சு. அட பாவி தகப்பா, நீ அரியர் வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருந்தா நாங்கெல்லாம் அந்த காலத்துல நீ ஏன் உயிரை வாங்கிட்டு இருந்தியா? இரு, உன்னை போய் ஆத்தா கிட்ட போட்டு கொடுக்குறேன். அது ஒன்றும் இல்லைம்மா, எடப்பாடி வந்து எல்லா எக்ஸாம்லாம் பாஸ், அரியர் வச்சவங்களாம் ஆல் கிளியர்னு அறிவிச்சாரா, அதனால நம்ம பொண்ணு துளி குதிச்சிட்டு இருக்கா. பால் கணக்கு எழுதும். என்னது அரியர் கிளியரா? எம்ஜிஆர் ஐயாவுக்கு நன்றி. என்னங்க, நான் டிஎஸ்பி பாஸ். அப்ப நானும் M3 பாஸா? சிவகாமி அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான். அனைத்து அரியர் மாணவர்களும் தேர்ச்சி என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அரியர் கிளியரா? மேடம், என்ன ஊரே அரியர் கிளியர் சந்தோஷமா இருக்கு, நீங்க மட்டும் கண்டுக்காம இருக்கீங்க? யோ, நீங்க என்ன ஆல் கிளியரா? ஓ, அப்ப டாப்பரா நீங்க? டிஸ்கண்டினியூட். யோ, அப்ப ஏன் நீ இந்த சீன்ல வந்த? நான் சீன்குள்ள வந்தேன், நீ தானே வந்த. ஓ, இது துப்பலாமா? ஓ, வேணாம். எந்த புக்குமே வேணாம். இந்தாங்க பையா, இதான் கடைசி புக்கு. கொஞ்சம் பார்த்து ரேட்டை போடுங்க. மொத்தம் 10 கிலோ மேடம், 100 ரூபாய். 100 ரூபாவா? பையா, 1 கிலோ 15 ரூபான்னு போடு. நான் 10 ரூபான்னு போடுறேன். இன்ஜினியரிங் புக் எவ்வளவு வேல்யூ தெரியுமா? அரே மேடம், இன்ஜினியருக்கே வேல்யூ இல்ல, இன்ஜினியரிங் புக்கு என்ன வேல்யூ? யாருக்கு அதுல பூ சுத்துற? அதெல்லாம் முடியாது. இந்த 100 ரூபாய் வச்சுக்கோ. ரொம்ப ஸ்ட்ரிக்டான வடக்கனா இருப்பாரு. ஏய், என்னடி பண்ற? மா, அதான் அரியர் கிளியர் பண்ணிட்டாங்கல, இனிமே இந்த புக்கை வச்சு என்ன பண்ணுது? சி, இனிமே இந்த புக்கை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? திருந்தாது ஜென்மம். போய் தொலை. அரியர் கிளியரா? அண்ணா, இன்டர்வியூ எங்க நடக்குது? அந்த பிளாக்ல 3rd floor. ரைட்ண்ணா, பை. போறோம், வேலையோட வரோம். ஏய், என்னடி இன்னும் ஆளை காணோம்? உள்ளதான் இருக்கான்னு நினைக்கிறேங்க. என்ன இன்னும் ஏதோ பண்ணாம இருக்கா? வீட்ல வேற எப்போ பூகம்பம் வெடிக்கும்னு தெரியலங்க. ஆத்தி வந்துட்டாங்க. நல்ல டான்ஸ் ஆடுறமா, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஆனா இன்னைக்கு உன் ஃபியூச்சர் உன் கையில இல்லடி. ஏமா அப்படி சொல்ற? படிக்காத தற்குறி நாயி, 16 அரியர் இருக்கு, உன்னெல்லாம் எவன் கட்டிப்பான்னு புருஷனும் பொண்டாட்டியும் எவ்வளவு பேசிருப்பீங்க. இப்ப ஏன்டா பம்புற? சொல்றா டேய். என்னம்மா அப்பாவை வாடா போடான்ற? போன வாரம் தாமா இந்த வாயால ஆசையா ஐபோன் வாய்னரே கேட்டேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? அரியர் வச்சிருக்க நாய்க்கு ஐபோன் எதுக்குன்னு ரைமிங் வரும். ரைமிங் கேக்குதா? ரைமிங். வாடி என் தாய் குலமே. நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஒன்னும் பண்ணலையேம்மா. ஏய், உன் தங்கச்சி மாவன் எக்ஸாம்ல பாஸ் ஆனப்ப என்ன சொன்ன? அவன்கிட்ட இருந்து புக்கை வாங்கி படின்னு. அவன்கிட்ட இருந்து வாங்கி குடின்னு.
இன்னைக்கு உங்க 2 பேருடைய சொந்தக்காரங்களையும் வர சொல்றேன். நான் இன்னைக்கு பஞ்சாயத்தை பைசல் முக்கிய செய்திகள். அரியர் தேர்வுகள் தேர்ச்சி என அறிவிக்கப்பட்டதற்கு ஏஐசிடியிலிருந்து எதிர்த்து மனு தாக்கல் செய்துள்ளனர். இதனை அடுத்து தமிழக அரசும் பல்கலைக்கழகம் விரும்பினால் தேர்வுகள் நடத்தலாம் என்றும் அரியர் தேர்வுகள் நடக்க வாய்ப்பு உள்ளன என்றும் அறிவித்துள்ளனர். ஓ மை காட், அரியர் எக்ஸாம்லாம் கேன்சல் இல்லையாம்பா? இப்பதான் நியூஸ்ல பார்த்தேன். என்னம்மா அதுக்குள்ள வந்துட்டீங்க? அது அண்ணா உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ? 12,000. நல்ல சம்பளம். அந்த கேப்பை கட்டி கொடுங்க. இந்தம்மா. வாட் அ ஷைனி ஃபியூச்சர். செய்யும் தொழிலே தெய்வம் சார். படிச்சா மட்டும்தான்டா பாஸ். புட்ட பொம்மா புக்கெடுமா புட்ட பொம்மா புட்ட பொம்மா. பையா 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 மேடம், நம்மகிட்ட ஒரு வாட்டி வந்ததெல்லாம் திருப்பி தராது. போங்க மேடம். ப்ளீஸ் பையா. அதெல்லாம் முடியாது மேடம். எடுத்தா காலி பண்ணு மேடம். பையா ஏன் புக் தான குடுடா. முடியாது மேடம். குடு போ பையா மேடம். ப்ளீஸ் பையா. முடியாது, முடியாது. பையா என்ன மேடம் உங்ககிட்ட இதே ஒரு பிரச்சனையா போச்சு? என்ன நானா கேட்ட புக்கு நீ தான கொடுத்து போ. ஐயோ பையா எக்ஸாம் மேடம் பாரு. இந்த ஷைத்தான் இத வாங்கிக்கோ. அரே பகவான். I'm a rider, pro rider, bring the heat, yeah, I'll bring the fire. I'm an native, going go wild now. So my job is satisfy. அடிங்க. இந்த ஷர்ணி நீ பாரு. அதான் நீ பார்த்துட்டு இருக்கேல்ல, பரவாயில்ல நீயே பாரு, நான் வெயிட் பண்றேன். இவ இவ்வளோ நல்லவ இல்லையே. இப்பவே சொல்லிடலாமா? என்னங்க இவ்வளோ நைஸா இருக்கா நம்ம கிட்ட? ஒன்றும் புரியலையே. நம்ம கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாளோ. க்ளோஸ் அப். ஏச்சி இடிக்காத. சாரி. ஸோ உன்னை பற்றி நல்லா தெரியும், என்னை